வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வடை தான் பண்ண போகிறோம். பச்சை பயிரில் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ammasamiyals.comல இருக்குது. கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பச்சை பயிர் வடை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பச்சை பயிரை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். 2 கப்பு பச்சை பயிர் போட்டிருக்கேன். அதுக்கு 1/2 கப்பு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டும் போட்டு செய்யும் போது நம்மளுக்கு மொறுமொறுன்னு ஒரு வடை கிடைக்கும். 2 கப்பு பச்சை பயிரும் 1/2 கப்பு பச்சரிசியும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 வடை வரும். சின்னதாக போட்டிங்கன்னா 20 வடை வரும். கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா 15 வடை வரும். முதல்ல தேங்காய் சில்லி ஒரு 5-6 பீஸ் வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். இதில் இந்த பச்சரிசியை ஊற வச்ச பச்சரிசியை இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு இதை நைஸாக அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஊற வச்சிருக்கிற பச்சை பயிரை நல்லா தண்ணி வடித்து போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் ஏற்கனவே நமக்கு தண்ணி இருக்குது, அதனால். இந்த அளவுக்கு திக்காக இப்படி கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வடை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நல்லா இப்படி உருட்டிக்கங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி கையில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு தேங்காய் வேணான்னா நிப்பாட்டிடலாம். ஏன்னா தேங்காய் போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நான் தேங்காய் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த வடை நல்லா திக்காக இருக்கிற தொட்டு இப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இப்படி திருப்பி போடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து நமக்கு மொறுமொறுன்னு வடை கிடைக்கும். நம்ம சேனலில் நிறைய வடை ஐட்டம் போட்டிருக்கோம். எல்லா தானியங்களும் சேர்த்து தானிய வடை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வடை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி பருப்பு வடை, உளுந்து வடை, இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். பாருங்கள், இந்த கலர் வந்த உடனே நம்ம வடையை எடுத்துடலாம். ஒரு சத்தான வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.